புலியும் ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்க, என்ன இவ்வளவு ஸ்லோவா வரீங்க, சீக்கிரமா வாங்க, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா கேட்ட மூடிடுவாங்கன்னு ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு கால் எல்லாம் வலிக்குதுன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, நம்பால டக்குன்னு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் நியாயமே இல்ல, என்னையும் கூட தூக்கிக்கிட்டு போடா டேய் அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க எல்லாரும் வந்து ஊருக்குள்ளார பாத்துக்கு லைன்ல நின்னுகிட்டு இருக்க, நான் இந்த ஊருக்குள்ளார பாத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ஆல்பஸ் சொல்லவும், நீ ஒண்ணு அதுக்குள்ளார இந்த விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க புலி சொல்ல, இவன் பாரு எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆல்பஸ் ஜீரோ கிட்ட கோத்து விட, இவன் என்ன சொல்ல வரானா, உன் கூட வரத்த நினைச்சு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறானா, அதனால நீயும் சந்தோஷமா தாண்டா இருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்துறான். அப்படியே அவங்க உள்ளார போகவும், ஒரு நிமிஷம் நில்றா, உன் கூட வந்து இருக்கிற இந்த ரெண்டு பசங்க யாரு அப்படின்னு அங்க இருக்கிறவன் கேட்கவும், நாங்க வந்து இவருடைய நைட்டு சர்வெண்ட்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நாங்க ரெண்டு பேரும் இவருடைய சர்வெண்ட், இவரு நைட்டு கேக்குற எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்ல, நீங்க காசை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லவும், நம்ம புலி காசு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து ஹீரோயினுடைய மண்டியிலே அடிக்க, எதுக்குடா இப்படி அடிச்ச, எங்களுடைய மண்டை பயங்கரமா வலிக்குதுரா அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, வாய மூடுங்க, நைட்டானா நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, எதுக்கு இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே நம்மளுடைய ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி அந்த ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரா. அப்படின்னா இந்த இடத்தோடைய பேரு தான் பாசியமா, வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் கத்த, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னுடைய ட்ரெஸ்ஸ நம்ம மாத்தி ஆகணும்னு நம்மளுடைய புலி சொல்லவும், சரி ஜீரோ நீ இவ்வளவு தூரம் எப்படிதான் வந்தன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க, நான் என்ன பண்ணுவேன்னா வர வழியில எதனா ஆறு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரெஸ்ஸ கைட்டி போட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவேன். பசி எடுத்தா வர வழியில மரத்துல இருக்கிற பயத்தை பறிச்சு சாப்பிடுவேன். நைட் ஆனா மனுஷங்க இருக்கிற இடத்தை விட்டு ரொம்ப தூரமா தான் நான் தங்கி இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். சரி இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் கூட காசே இல்லையான்னு நம்மளுடைய புலி கேட்க, டக்குன்னு நம்மளுடைய ஹீரோயின் கிறிஸ்டலுங்க எல்லாத்தையும் எடுத்து நீட்ட, என்னன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் வாய பழந்துட்டு, நீ இந்த மாதிரி இடத்துல இதை எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கேன். நீ தானடா எதனா காசு இருந்தா காட்ட சொன்ன, அப்புறம் எதுக்காகடா என் மேல கோவப்படுறன்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்க, சரி நம்ம போய் இதை வித்துட்டு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நம்மளுடைய புலி சொல்லவும், நீ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்க, இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம்ன்றது உனக்கு தெரியும், ஆனா இதை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்க விரும்பல, நீ ரொம்ப நல்லவன்டான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, நானும் காசுகளுக்காக கொலை பண்றவன் தானே நம்மளுடைய புலி சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாரா. அப்படியே அவங்க எல்லாரும் ட்ரெஸ் கடைக்கு வரவும், உண்மையிலே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜீரோ நீ பார்க்க உண்மையிலே ஒரு ராணி மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற எதனா ட்ரெஸ் கிடைக்குமான்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்க, அவன் வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து நீட்டமும், இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எதுக்குடா எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவுன்றத இல்லையாடான்னு நம்மளுடைய புலி கத்த, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினே போயிட்டு ஒரு ட்ரெஸ் தேடி எடுத்துக்கிட்டு வந்து, இது நல்லா இருக்குதாடான்னு நம்ம புலி கிட்ட கேட்க, இது ரொம்ப நல்லாதான் இருக்கு, ஆனா இது உனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு புலி சொல்ல, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு இதுதாண்டா வேணும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்றா. சரி நீ இந்த ரெண்டுத்துல எதை போட்டுக்க விரும்புறன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க, அட நீ என்னடா சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டு இருக்க, நீ இதை போட்டு நடந்துகிட்டு வான்னு நம்மளுடைய புலி சொல்ல, உனக்குள்ளார நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் நம்மளுடைய புலி தலையிலே போட்டு விட்டுறான். எனக்கு இது எல்லாம் தேவைப்படாது, என்ன தூக்கிக்கிட்டு போறதுக்காக தான் என்கிட்ட என்னுடைய சர்வெண்ட் இருக்கானேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, எல்லா டைமும் என்னால உன்னை தூக்கிக்கிட்டு போக முடியாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், என்னடா நீ என்ன விட்டுட்டு ஓடிடலான்னு நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கு மரியாதையா அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வா, நான் உன்னை தூக்கிக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன்னு நம்மளுடைய புலி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துல ட்ரெஸ்ஸ கைட்டி போடவும், அவனுங்க எல்லாரும் வாய பழந்துகிட்டு நம்மளுடைய ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்கவும், என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இந்த மாதிரி நீங்க பார்த்ததே இல்லையாடான்னு கேட்கவும், நம்ம புலி டக்குன்னு அவன் மேல ட்ரெஸ்ஸ போட்டு மூடி டக்குன்னு அவள அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்குள்ளாரே கடைசிடுறான். இதுக்காகடா நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கோடான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, இந்த மாதிரி நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்மளுடைய கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நம்மளுடைய ஹீரோயினும் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு சீனா வெளியில வந்து நிக்கவும், இது உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்றான். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாதான் இருக்குன்னு நம்மளுடைய புலியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ எப்படி இருந்தான்றத நீ சொல்றான்னு நம்மளுடைய ஆல்பஸ் வந்து கேட்க, நீ வாய மூடுடான்னு நம்மளுடைய புலி கத்துறான். இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை எங்கன்னா தூக்கி கடாசிட்டு தான் போகணும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, என்ன நீ அதை தூக்கி கடாச போறியா, வேணா அதை என்கிட்ட கொடுத்துரு, அதை நானே வச்சுக்கிறேன்னு நம்மளுடைய கடைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். நம்மளுடைய ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ கடைக்காரங்கிட்டே குத்துறா. அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்பி பார்க்கவும் எல்லாரும் நம்மளுடைய ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் தங்குறதுக்கு முதல்ல ஒரு ரூமை பார்ப்போம்னு புலி சொல்லிட்டு அவங்க போற இடத்துல எல்லாத்தையும் மனுஷங்களை மட்டும் தான் சேவன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்பி போகவும், என்ன விட்டுருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்மளுடைய புலி பார்த்துட்டு அவனை அடிச்சு கடாசிட்டு உங்களை மாதிரி இருக்கிறவனுங்களால தான்டா ரூம் கேட்டா கூட ரூமே கொடுக்க மாட்டானுங்கடான்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் 2 பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கவும் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து ஓடி போயிடும். இந்த சிட்டிக்குள்ளார இன்னும் எவ்வளவு பீஸ்ட் வாரியர்ஸ் இருக்காங்கன்னு தெரியலேன்னு நம்மளுடைய ஜீரோ சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டத்துக்கு சுத்தர வேலை வச்சுக்காத வா போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து அவன் கூட்டிக்கிட்டு போயிடறான். அவங்களுக்கும் கடைசியா எப்படியோ ஒரு இடத்துல ரூம் கிடைச்சிருது. ஹீரோயின் அந்த ரூம் உள்ளார வர நீ இந்த ரூமுக்கு உள்ளார எல்லாம் வரக்கூடாது, நீ தனி ரூம்ல தான் படுக்கணும்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ தூங்குறப்ப உன்னோடைய தலையை நான் வெட்டி எடுத்துருவேன்டான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்ல முடிஞ்சா ட்ரை பண்ணி படுறா தம்பின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போடுறதுக்கு நம்ம புலி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாரும் சாப்பிடறதுக்காக வந்து உக்காந்துகிட்டு இருக்கவும் அது அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸும் கொஞ்சமா அதுல என்னத்தையும் வச்சு கொடுக்க ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க எல்லாரும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம புலி நைஸா அந்த இடத்துல இருந்து எங்கேயோ கிளம்பி போயிடறான். ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்துட்டு புலிவா நம்ம போயிட்டு ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லவும் புலி அங்க ஆளை காணணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்துட்டு டேய் எங்கடா நீ போய்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம புலிய பார்த்து கேட்கவும் அப்படியே சீனை கட் பண்ணா 2 பேரும் வந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நீ என்ன தனியா ஒரு ரூம்ல விட்டியா, நீ மட்டும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலான்னு பாத்தியாடான்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்க அதுக்குதான் நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன் இல்லன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த உல்ஃபு பீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு மதியம் ஒன்னதானடா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நாய் கூட எல்லாம் நான் பேச விரும்பலடான்னு நம்மளுடைய புலி சொல்லவும் நான் ஒன்னும் நாய் இல்லடா, நான் ஒரு உல்ஃபுடான கத்திட்டு உனக்கு எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் டேய் அவளை தொடாதரான்னு நம்மளுடைய புலி கடுப்பாவ டேய் இவளை என்கிட்ட கொடுத்துறா, அதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற விச்சஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கறேன்டான்னு உல்ஃபு சொல்லவும் என்னது விச்சஸ்ன்னு நம்மளுடைய புலி கேட்க ஆமா நான் இவங்க எல்லாரையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால மத்தவங்களால இவளுங்கள பிடிச்சுக்கிட்டு போக முடியல, உன்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற 3 ஆளு கொடுக்குறேன், இந்த டீல் உனக்கு ஓகேவாடான்னு நம்மளுடைய உல்ஃபு கேட்க சாரி அவ என்கிட்ட வேலை செய்யறவ என்னால அவளை வாங்கிட்ட கொடுக்க முடியாதுறான்னு நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னோட மைண்ட் மாறிடுச்சுன்னா என்ன வந்து பாருடான்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் அங்க இருந்து கிளம்பி போயிடறான். டே புலி அந்த பொண்ணுங்க எல்லாம் விச்சஸே இல்லடான்னு ஹீரோயின் சொல்லவும் எனக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியும்னு நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் என்ன ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்குன்னு நம்மளோட ஹீரோயின் சொல்ல எனக்கும் தானு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ளார புகுந்து அவங்க 3 பேரையும் காப்பாத்த ட்ரை பண்ண அந்த உல்ஃப் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு ஒய்ங்க சொல்லிடுறான்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்க எல்லாம் விச்சஸே இல்லன்ற விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் இல்லன்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கேன். அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி சொன்னாதானே அவங்க எல்லாரும் என்ன விட்டு போகாம இருப்பாங்க, நீ அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சனா நீ என்ன தோக்கடிச்சிட்டனா அவங்க 3 பேரும் இங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், ஒருவேளை நீ தோத்து போயிட்டனா உங்ககிட்ட இருக்கிறவள என்கிட்ட நீ கொடுத்துடணும்டான நம்மளுடைய உல்ஃப் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவ வந்து என்னுடைய சர்வெண்டான நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்க, நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க நம்ம புலி எப்படியோ அதுல ஜெயிச்சிடறான். அப்படியே நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை பாதி மனுஷனா மாத்திட்டு இதுக்கப்புறம் அவனுக்கு சீக்கிரமாவே கூல்டு பிடிச்சு கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அப்படியே அவங்க 3 பேரையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அந்த 3 பொண்ணுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் அங்க இருந்து கிளம்பி அவங்களுடைய ரூமுக்கு வந்து படுத்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோயினை வந்து நம்ம ஆளு புலி மேலேயே படுத்துக்கிறா. அப்படியே பொழுது வெடிவும் எதுக்காகடா காலையில இப்படி கத்திக்கிட்டு இருக்குன்னு நம்ம புலி கேட்க அங்க கொஞ்சம் பாருடான்னு நம்ம ஆல்பஸ் சொல்லவும் நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் இவ இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியாத நம்ம கத்திக்கிட்டு இருக்க நான் தான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன்ல இவன் எனக்கு சொந்தமானவன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு திருப்பி அவன் மேலே படுத்துக்கிறா. சரி அவனுடைய தலை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுவும் எனக்கு சொந்தமானதுறான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம